ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி ஒரு புது வீடியோ. கார் ஃபார் சேலோட எபிசோடு நம்மளோட 5வது எபிசோடு. இந்த வீடியோ கொஞ்சம் எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், கோச்சுக்காதீங்க. பாருங்கள், நம்ம காரு எத்தனை கார் நிற்கிதுன்னா, அங்கே ஒரு காரு, இங்கே ஒரு காரு 1.5 லட்ச ரூபா இருந்துச்சுக்கிட்டு நக்கிட்டு போச்சு. அப்படிதான் போச்சு. என்ன சொல்கிறது, சிரிப்படக்கம் இல்லை. இன்னொரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது, இருங்க. குப்பையெல்லாம் அள்ளி போட்டுப்போம். ஏன்டாடி ஒரு வீடியோ தாண்டா வியூஸ் நல்லா கொடுத்தி எம்ஜே வியூஸ் வீடியோ ரீல்ஸ் எல்லாம் எங்கடா போச்சு? வியூஸ் எல்லாம் 8-12 போயிட்டுருக்கு, லைக் எல்லாம் 2-3 போகுது. ஏன்டா லைக் போட்டு எனக்கு குறைஞ்சா போயிடுவிய? லைக் போடுங்களேடா. சரி, குப்பை தொட்டியில் போட்டோம். அடுத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறேன், வாங்க செட்டுக்கு போவோம். சிக்கு சிக்கட்டு 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 சிக்கு சிக்கட்டு சிக்கட்டு சிக்கட்டு. இதுவும் நம்ம காரு தான். அங்கே பாருங்கள், நம்பராட்டி. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. பின்னாடி வந்தால் இதுவும் நம்ம காரு தான். ரிப்பர் பாக் தான். மொத்தம் 5 கார் வாங்கி போட்டிருக்கோம் 1.5 லட்ச ரூபாய்க்கு. இப்போ நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கணும். ஒரு 1.80 1.90 பார்க்கணும். 1.60க்கு எல்லாத்தையும் செலவு பண்ணியிருக்கேன். 20 ரூபா. என்னடா காசு கம்மியாக இல்லை வருது? ஐயா, எவ்வளோ பார்க்கணும் மொத்தம் தெரில, பார்ப்போம். காரெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ போட நீங்கள் சப்போர்ட் பண்ண தாங்க எனக்கு வீடியோ போட தோணுமே. கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள். காரு 1 2 3 கார் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம சுத்தம் பண்ணுவோம். சோப் எடுத்துக்க சிக்காமா புல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிடுவோம். இல்லை, ஏன்னா அப்போ நம்ம திரும்பியும் ஒரு ஸ்டோர் பண்ணும்போது லூஸ் மாதிரி அமாவாசை மாதிரி பண்ணி விட்ருவாரு. ஸ்டோர் க்ளீன். ஓகே, டன். ரிப்புக்கிறப்ப கிட்டே போ. சோப்புன்னு ஒரு எடு. தக்கு சிக்கு சிக்கு சும் தக்கு சிக்கு திக்கு சும் தக்கு ச கண்ணும் இருக்குது. பாட்டு தெரியாதுங்க, கோச்சுக்காதீங்க. இந்த பஞ்சு தான் என் காரு மாதிரியே இருக்குது. எனக்கு கொஞ்சம் முடியலைங்க, அதனால் வீடியோ பண்ண முடியல சத்தியமாக. பாருங்கள், காரெலாம் எடுத்து பண்ணியாச்சு, எல்லாத்தையும் துரைச்சாச்சு. 2 காரையும் துரைச்சிட்டேன். அதெல்லாம் காமிச்சிக்கிருந்தேன். எல்லா வீடியோ நறுக்கிட்டு போய் நிமிஷம்லாம் போட்டோ நறுக்குன்னு எடுக்கிறோம். சிக்காமா புல்ல அப்படின்னு தான் எடுக்கிறோம். எடுத்தாச்சு. சைடு ஆங்கிள் ஒன்று லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாமே, வேணாமா? பிச்சிக் சிக்கமாக எடுத்தாச்சு புல்ல. அடுத்து பர்பிள் கலர் கேக்குங்க பாருங்க. லைட்டாக அன்னைக்கு சிக்கத்தை கொடுக்குறேன். கேக்கா அமாவாசை மாய்க்கானா இருக்கேன். சரி, பேக் போஸ். இங்கே பாருங்கள், செல்லு அப்படியே தடுமாறுது. கேமுக்குள்ளே போகிறேன், பக்காயிருச்சு. இந்த சீன்லாம் ஒன்றுமே புரியலை. எங்கேயோ தொடுறேன், அமாவாசை மாதிரி போகுது. காருக்கு அடியில் போயிட்டு கார் இன்ஜினை நக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ லைட்டாக அப்படியே ஒரு ஆங்கிள் லைட்டாக நல்லா வந்துடுச்சு. எடுத்தாச்சு புல்ல. எப்போ இதை நம்ம இப்போ சேல் போடலாம். இப்போ அந்த கார் 2த்தையும் பார்த்துட்டாங்க 2 காரும் பார்த்துட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட 2000 ரூபா இருக்குது. இந்த வீல்ஸ் எல்லாம் எப்படி பண்ண அப்பா ஆட்டம் இருக்குது. என்னடா அது வண்டி இது? இப்படின்னு தான் இருக்குது. பொருள் முக்கியம் நல்லா வாயில் வருது. அதில் முக்கிய போட்ட மாதிரியே இருக்குடா. என்னத்தை சொல்கிறது? ஸ்டாப், இறங்கு முடியா புல்ல. இங்கே எல்லாம் 1500 இருந்தால் எல்லாம் குண்டி நக்கிறதா? ஏன்டா கெட்டாத பேச வர்றிய? நான் தலை இப்போ கண்ணாடிக்கினெல்லாம் உடச்சி எரிஞ்சிருவேன். காரை வெளில கொண்டு வா. இந்த காருக்கெல்லாம் பார்க்க முடியாது, இதெல்லாம் அம்மா சமைக்கு. ஸ்டாப், இறங்கு. நம்ம பச்சை கலர் ஜிங்குச்சான் எடுத்துட்டா. இதுவும் அந்த ப்ளூ கலர் தாங்க காஸ்ட்லி. ப்ளூ கலர் காரை சேல் போடுறதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட காரு ஜிட்டாக பறக்குது. நம்ம பர்சனலுக்கு வச்சுக்கலாம், ஆனால் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உடனே பர்சனலாக வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன கடையை நக்கிட்டு போக வேண்டியதான். லாபம்லாம் ஹூ தான். அதனால தான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. எதுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு விட்டேன். சரி, புல்ல கணக்காக இருக்கணும். கரெக்டாக இருக்கார். இதை வெளியில் நிப்பாட்டிட்டு அந்த 700 ரூபாய்க்கு அதை போட்டு விட்றணும். ஏன்னா அந்த மஞ்சள் கலரில் காரில் ஏதாச்சும் இருந்தால் அதை போட்டு விட்றணும். பார்ப்போம். காரெல்லாம் பச்சை கலர் ஜிங்குச்சான், சிவப்பு கலர் ஜிங்குச்சான் தான் இருக்குது. இது எடுத்து டாய் ஓப்பன் பண்ணு, காரை ஓப்பன் பண்ணு. எடுத்துகிட்டு செட்டுக்குள்ளே போ. ஏதோ கொண்டு நிப்பாட்டிட்டாங்கடா.
புள்ள என்ன புள்ள? ஆ சிக்கன்டா. டக்குன்னு மாயமாயிடுச்சு. மாயமில்லை மந்திரமில்லை அப்படின்னு போயிடுச்சு. என்னடா கண்ணாடி அது? நல்லா யார்டா அவன்? நல்லா அங்கே பாருவே, ஒத்த கண்ணாடியில் கிளாஸு இல்லை. பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கியா? கஜாப்பு இல்லை, கண்ணாடி இது நக்கிருச்சோ. ஏதோ ஒரு செட்டை போட்டுவிட்டீங்க பாருங்கள். அமௌண்ட்டை பாருங்கள், 0 ருபீஸுங்க. நம்ம இப்போ ஒரு பிச்சைக்காரனாக மாறிட்டோம் நண்பா நண்பா நண்பா. ஸோ சேட். 1,60,000 கிட்ட வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், முட்டை ருபீஸ். ஓ மை காட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம போக லோன் எடுக்கணும். லோன் எடுத்து நம்ம கடையை டெவலப் பண்ணி காரெல்லாம் 10-15 கார் நிற்கணுங்க. இதுதான் பண்ணணும். குத்து ஏற்கனவே அங்கே நெளிஞ்சு போய் நல்லாவா? டி அந்த காரா? அம்மா சார், கார் ஓட்டத்தெல்லாம் இறங்கி ஓடுவேன். ஓயோ, பொறுமையாக ஓட்டி போவானா குத்து பின்னாடி போயிட்டு. ஏற்கனவே அங்கே நெளிஞ்சு தொங்குற மாதிரி தான் இருக்குது, சூம்பி போய். ஸ்டாப். இறங்க முடியலையா? இறங்கிட்டு அந்த பச்சை கலர் எடுத்துகிட்டு வந்து ப்ளூ கலருக்கு பக்கத்தில் நிப்பாட்டிவிட்டு சேலை போடுறோன்னா சேலு போடுறோம். சிக்காமா போடுறேன் புள்ள. நமக்கு 36 சப்ஸ்கிரைப் அடிச்சிருச்சு. ரொம்ப அதை நினைக்க பெருமையாக தான் இருக்குது. ஓரளவுக்கு அடிக்குதுன்னு. இதே வந்து குத்து. ஏன்டா கரகம் பிடிச்சேன். சந்தோஷமாகவும் இருக்குது, பாதி துக்கமாகவும் இருக்குது. வீடியோலாம் 12-8 வியூஸ் தான் போகுது. இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு வரவேற்பே இல்லைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக்கிட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இருட்டாகிட்ருக்கு வேறு. சாயங்காலமாச்சு, 6 மணி ஆச்சு. இப்போ வந்துட்டு டக்குன்னு பஞ்செல்லாம் போடணும். பஞ்சு போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு புள்ள பஞ்சு எடுத்து சிக்கு தேய். மின்னல் அடிக்குது, காரில் அடிக்குது, சிக்கு மழை வருது கொடை கொண்டு வா மலையே அப்படி. இப்போ பாருங்கள், இது காரா இல்லை பியர்? இது ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு கார்னு போய் நான் வாங்கிட்டு பெருமில்ல டப்பா சதா 18 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ கொடுத்தாங்க. அதனால் சரி எடுத்து போடுவே அப்படின்னு போட்டு வந்தேன். இப்போ பாரு, அப்பா ஜொலிக்குது, கண்ணை கூசுதா. ஐயோ, மஞ்சள் கலர் சிங்குச்சான் தான் இருக்குது. ஆஹா அருமையாக இருக்குது. காரு சோக்காக இருக்குது. பிள்ளைங்க காரு. தோர சம்பவம். சம்பவம். என்னங்க, என்னடா இருட்டாயிடுச்சு திடீர்னு? ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரைச்சி போக காசே இல்லை. அப்படி தான் நானும் தடு மாதிரி நின்னேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சிருச்சு. 20 நிமிஷம் கழித்து அந்த மஞ்சள் கலர் காரை எடுத்துகிட்டு தான் வந்தேன். வேறு வழி இல்லை. அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்து தூங்குறது? நான் இங்கே பாருங்கள், பக்காகுது. அதெல்லாம் காமிக்கலை. ஏன்னா நான் என்ன பண்ணுறது, தடுமாறி நின்றுட்டேன். ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்பா 30,000 கார் எடுத்ததெல்லாம் தனி செலவு, அது வேறு செலவு. அதெல்லாம் நான் காமிக்கலை. செலவு பண்ண மட்டுமே 30,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க, கார் எடுத்துகிட்டு புல்லன்னு போகிறோம். கார் எடுவா புள்ள கேமிங். பக்காவுதுங்க. என்ன ஆகுதுன்னே தெரியல. காரை ஏறா மாப்பிள்ள. ஐயோ, சொல்லி முடிஞ்சு. ஏன்டா இன்றைக்கி எல்லாம் நாளெல்லாம் இப்போ அம்மாவாசை மாதிரியே இருக்கா? ஐயே, காரை வேறு கொடுத்துட்டேங்க. அங்கே போயிடுச்சு செட்டுக்கு. இப்போ நடந்து தான் போகணுங்க. ஏங்கடா எவ்வளோ தூரம் நடந்து போகிறது? சங்காட்டா குஸ்காங்க. நடந்து போகணும். ஜம்ப் பண்ணே செமிலே. ஒன்றும் இல்லை, இப்படி தான் திடீர்னு வீடியோ இதாகிடுது, சிக்கமாகிடுது. நான் அவ்வளோ தூரம் ஓடியாருவேன், அதெல்லாம் காமிக்கிறேன். நான் அதெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் திரும்பி சொல்கிறேன். வீடியோ தனியாக எடுக்கிறேன், எடிட்டிங் அப்புறம் தான் பண்ணுறேன். அதனால தான் நான் மறந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா திடீர்னு அம்மாவாசை மாதிரி கிரகம் வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். சிறுத்தை குடி பாயும். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. சேர ஆரம்பிச்சிருச்சு கண்ணா. தளபதி ஆரம்பிச்சாச்சு. சேலெல்லாம் டக்குன்னு போடணும். எல்லாமே நமக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக இருப்பேன்.
டப்பு 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 ரிப்பாக்குன்னு விற்கணும் காரெல்லாம். அப்போ தான் நமக்கு ஒரு குஷி குண்டியை தூக்கும்ல. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக இப்போயே சொல்லிடுறேன், அடுத்த எபிசோடில் மொத்த காசுக்கும் ஒரே ஒரு காரு மொத்த காசுக்கும் ஒரே ஒரு காரை வாங்கி வச்சு சேல் பண்ணுறோம். அதுதான் அடுத்த எபிசோடே. நம்மள்ட்ட அடுத்த எபிசோடே அதுதான். மொத்த காசுக்கு ஒரே காரை வாங்கி சேல் பண்ணுறோம், யாருமே பண்ணாத அளவுக்கு. சிக்கன்டா பிள்ளை. இப்போ அமௌண்ட் வந்து லைட்டாக சிக்கன் ஆயிடுச்சு. 14,500 போட்டிருக்கேன். சிவப்பு காரா 14,500 போட்டிருக்கேன். ஆமாம், சிவப்பு கலர் சேல் பண்ணியாச்சு. அடுத்து பர்பிள் கலரா? பர்பிள் இப்போ வெளில வருவேன். பர்பிள் கலர் காரு இங்கே இருக்குது. எடு போட்டுவிடு சேலை. வேறு காரில் அதெல்லாம் தொடாத டே. ஓகே. 44,000 எடுத்திருக்கேன். மொத்தமாக செலவு பண்ணுறது 52 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கேன். காரு எல்லாம் எடுத்து 24 ரூபா நமக்கு ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 20 ரூபா கிட்ட கிடைக்கிது நமக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் நண்பர்களே. சேலை போட்டு விடு. ஐயோ புள்ள, இப்படியே வெளில போயிட்டு வருவேன். எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம காரெல்லாம் கொஞ்சம் துடைச்சி வைக்கணும். அப்போ தான் கஸ்டமர் வரும்போது அண்ணே இந்த காரு ஜொலிக்குதுண்ணே அப்படின்னு சொல்லணும். எங்கே ஒருத்தையும் லூசு பிடிச்சவன் அமாவாசையாக வராங்க. நமக்கு வாங்கிக்குள்ள இந்த அமாவாசை பதிஞ்சிருச்சுங்க, என்னன்னே தெரில. ஆஃபீஸை ஓப்பன் பண்ணேன், வெளில வா. திறந்தாச்சுங்க. இப்போ நம்ம கஸ்டமர் வரே தான் ஒரே ஒரு கோல். தளபதி சொல்லியிருக்காரு, கருத்தோடு மோதணும். அப்பப்போ லைட்டாக லூஸு மாதிரி பேசுவேன், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ எதுக்கு இந்த டைலாக் சொன்னேன்னே தெரியாது. பாருங்கள், கடை ஜொலிக்குது. ட்ரிபிள் எம் தமிழ் கேமிங். ஆனால் பேலன்ஸு இப்போ மொட்டை ரூபா டாய் பட்டாசுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு சப்ஸ்கிரைப் நேற்று சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், கார்த்தின்னு ஒரு ஆனால் ஃபேன்ஸு ஓரளவுக்கு நமக்கு என்ன சொல்கிற, ஃபேன்ஸ் நம்மளை தேடி வராங்க சத்தியமாக. இந்த வாட்டி நவீன்னு ஒரு ஃபேன் ப்ரோ வந்து வந்துட்டாங்க ப்ரோ. நவீன் ப்ரோ அப்புறம் வாட்டி பேசுகிறேன் ப்ரோ. ஓ மை காட் வந்துட்டாருங்க, கஸ்டமர்லாம் பாயிறாங்கயா. வைக்கால வழி அங்கே வேறு ஊதா சிவப்பு பச்சைன்னு பாயிறாங்க. 74,000 நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், அதே ரேட்டு தான். எடுத்துகிட்டு ஓடு புள்ள ஓடு. கையில் கரெக்டாக இருந்தால் ப்ரோட்டா. இந்த கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக மண்டையில் 0 போட்டு வந்திருக்கேன். கிறுக்கு பையில 41,000 புள்ள அவ்வளோதானா? தப்பாக வச்சு விற்றுட்டணும். அப்படியே தான் இருக்கும். அதான்டா அமௌண்ட் எங்கேயும் இடிச்சிச்சுன்னே பார்த்தேன். ஐயோ புள்ள தப்பாக வச்சு விற்றுட்டேன், புள்ள நஷ்டம். போண்டி 58,000 எடுத்துகிட்டு ஓடு. சூப்பர். வானே சிவப்பு கலர் காரு மஞ்சள் கலர் காருனே பானே சிவப்பு சிவப்பு தான் வேணுமா அண்ணனுக்கு? சிவப்புல புடவை கட்டிட்டு ஆடுனே. எவ்வளோண்ணே சொல்கிற? டே மாச்சா. ஓகே, 1,88,000. நம்ம அந்த பச்சை கலர் காரில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோ தெரில கரெக்டாக. இந்த காரை ஒன்றும் வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அந்த கார் நம்ம பர்சனல் காராக வச்சுக்கலாம். மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போட தோணும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அந்த காரை எவனும் வாங்க மாட்டாங்க, அது தெரிஞ்சு போச்சு. கரேஜுக்கு எடுத்துகிட்டு வேண்டியதான். பாய் காய்ஸ்.